ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம போலண்டில் இருக்க ஒரு லோக்கல் ஃபுட் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த மார்க்கெட் எங்கே இருக்குது, அப்புறம் அந்த மார்க்கெட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டிலேருந்து ட்ராமில் வந்து கிளம்பி வந்தாச்சு அந்த ஸ்டேஷனுக்கு. போகிற வழியில் இந்த மாதிரி புறா கூட்டம் கூட்டமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், இங்கே வந்து நிறைய கடைலாம் தெரியுதுல்ல, இங்கே தான் நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா வந்து ஹாலா மெராஸ்கோ, இது வெளியில் தான் வந்து கடை இருக்குது. வெளியில் சைடில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பொக்கே ஷாப் இருந்தது. பொக்கேயில் வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ நம்ம நிறைய கடை இருக்குல்ல, அங்கே போகலாம். உள்ளே போய் பார்த்தா தான் எனக்கே ஷாக்காக இருக்குது. ஃபுல் கடையுமே க்ளோஸில் இருக்குது. 1-2 கடை ஓப்பன்லேருந்து அதுவுமே க்ளோசிங் டைம் ஆகிடுச்சான். கேட்டால் வந்து காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் கடையாக. நாங்கள் ஈவினிங் 6:30க்கு தான் போகணும். சரி, இன்னொரு டைம் வரலான்னு கிளம்பிட்டோம். போகிற வேலை இந்த பூலாம் பார்த்தோம். செம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. திரும்பவும் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி கடை இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்ஸ்லாம் இருந்தது. பெரிய பெரிய பேக்கெட், பல்க் பேக்கெட். இது நம்ம எல்லாமே வந்து இங்கே எல்லாமே வந்து நார்மல் ப்ரைஸாக தான் இருந்தது. இந்த பிஸ்கெட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க நம்ம பெரிய கண்டெய்னர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா டக்குன்னு நமுத்துரும்ல. ஆனால் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. குக்கீஸு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கலாம். 2 சைடுமே கடை இருக்குது. பாருங்கள், இங்கே ஃபுல்லாமே எக் ஷாப்பு. எக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு ஸ்லாட்டுக்கும் கம்மியாக இருந்தது. 98, 99 அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து மீட் ஷாப்பு. சிக்கன், மட்டன் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 2 சைடுமே கடை இருக்குது. நான் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே காட்டிகிட்டே சொல்லிகிட்டே போகிறேன் உங்ககிட்ட. இந்த சைடும் ஒரு பிஸ்கெட் ஷாப் மாதிரி இருக்குது. அப்படியே வந்திங்கன்னா இந்த சைட் ஷூ ஷாப்பு, அப்புறம் மீட் ஷாப்பு, திருப்பி எக்கே வந்து 2-3 கடை இருந்தது. ஒரு எக் ஷாப்லேயும் ஒரு ரேட் இருந்தது. அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. பேனு அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்படியே உள்ளே வந்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி பூச்செடியெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பூச்செடிலாம் விற்கிறாங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக போகிறாங்க பாருங்கள். அங்கே தான் வந்து வெஜிடபிளும் ஃப்ரூட்ஸும் இருக்குது. இது உள்ளே போனால் தான் அந்த ஃபுல்லாக நம்ம வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க முடியும். இந்த பொக்கேலாம் செம்ம சூப்பராக இருந்தது வெளியிலையும். பட் உள்ளேயும் வந்து செடியெலாம் சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு 3 ஜாடி தான் போட்டிருக்காங்க. கிலோவே 60 ரூபா வரும். காய்கறி, வெஜிடபிள்ஸ் தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்ம இப்போ ட்ரெஸ் செக்ஷன் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வழி இருக்குது. அதுக்கு பேரலாக அப்படியே சைடில் இந்த ரோ ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸு தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. எல்லா கலர்ஸு, பேட்டர்ன்ஸு நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. நார்மல் டிஷர்ட்ஸு, அப்புறம் ட்ராக் பேண்ட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. டாய்ஸ் இருந்தது. நடுவில் வந்து நெயில் ஷாப் மாதிரி இருந்தது. பாருங்கள், லீலி நெயில் சலூன்ஸ், மெனிக்யூர், பெடிக்யூர், அப்புறம் நெயில் அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது ஷாப்பு. எனக்கு இங்கே இருக்க நிறைய டாப்ஸ் பிடிச்சிருந்தது. பட் நான் பார்த்த டாப்ஸ் எல்லாமே வந்து வி ஷேப்பில் இருந்தது. யூ ஷேப்பில் வந்து மேக்ஸிமம் நிறைய இல்லை. இருந்தாலுமே அது வந்து சைஸ் வந்து ஃபிட் ஆகலை. இங்கே எல்லாமே வந்து குட்டி குட்டி ஷாப்ஸு, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஓனர்ஸ் இருக்காங்க. அந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் செக்ஷனில் தான் அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரி, இங்கே ட்ரெஸ் செக்ஷன் வந்து பார்க்கலான்னு வந்தால் கொஞ்சம் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்தது. சரி, இதை பார்த்துட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. ஜென்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, அப்புறம் உமன்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. டிஷர்ட்டு, ட்ராக்ஸு, ஃபார்மல்ஸு, அப்புறம் வந்து கோட் சூட்டு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. பாருங்கள், அந்த ஸ்டார்டிங்கில் தான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. மற்றபடி இந்த ரோ ஃபுல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. இதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸு, எக்கு, ஃப்ரூட்ஸு அந்த செக்ஷனு. இந்த சைடு வந்து வெறும் இந்த நெயில் ஷாப்பும் ட்ரெஸ்ஸு கடை மட்டும்தான் இருக்குது. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து நீங்கள் எந்த ட்ரெஸ் பிக் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட போய் தான் ரேட் கேட்கணும். ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோன்னு போட்டு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால் நான் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக கேட்டுக்கல. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேங் பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பேட்டர்ன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. இங்கே பாருங்கள், மெனிக்யூர், பெடிக்யூர் போயிட்டுருக்கு உள்ள. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப மைல்டு கலர்ஸ். இந்த எல்லோ, லைட் பிங்க் அந்த மாதிரி மைல்டு கலர்ஸு. அது ஒன்றும் வந்து ஒரு பேட்டர்னில் சூப்பராக இருந்தது. எமிலி நெயில்ஸாம்.
பாருங்கள் கொடை, அப்புறம் வந்து கேப்பு, ஷாக்ஸு, க்ளவுஸு, இது பாருங்கள் இது ஃபுல்லாமே ஷால் வெரைட்டிஸ். எவ்வளோ கலர்ஸில் சூப்பர் பேட்டர்ன்ஸில் இருக்குது. நம்ம டி நகர் உள்ள போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே வந்தோடனே அவ்வளோ அந்த சைட் ஃபுல்லாக ஜேஜேன்னு இருந்தது. என்ட்ரன்ஸில் டி நகர்லேயும் அப்படி தான் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அங்கே பார்த்துட்டு நம்ம வெஜிடபிள் செக்ஷன் வந்தாச்சு. பட் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல. பரவாயில்ல, போயிடலான்னு கிளம்பிட்டேன். நான் வந்து இங்கே மாம்பழம் வாங்கினேங்க. மாம்பழம் வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து 3 ஸ்லாட்டியா. 3 ஸ்லாட்டினா வந்து 60 ரூபா வரும். இங்கே பாருங்கள் நட் செக்ஷனு. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பைனாப்பிள், ஆப்பிள் எல்லாமே. இந்த சைடெலாம் ஹனி, இதெல்லாம் வந்து ஹனி. அப்புறம் வந்து எக்கு பாருங்கள், எக்கு வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து ஸ்லிப்பர், ஷூஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி, அப்புறம் ப்ளூபெரி அதெல்லாம் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பக்கத்துலேயே வந்து எக் ஷாப்பும் ஹனி ஷாப்பும். இங்கே பில் போகிறது பெரிய போராட்டமாக இருக்குங்க. அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கூட்டத்தில் நம்ம போய் எங்கே க்யூ போடுறது. அப்படியே பேக் சைடு வந்திங்கன்னா வந்து யூஸ் பண்ண பொருள்லாம் வந்து ஸ்ட்ரீட்லேயே விற்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நிறைய போலான் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் உள்ள பார்க்குறேன். See you soon.